சங்கீதம் 7 இதன் வரலாற்று பின்னணி மற்றும் முக்கிய செய்திகள் என்ன? சங்கீதம் 7 தாவீதின் சங்கீதம். இது கூஷ் என்னும் பென்யமீனியன் தாவீதுக்கு விரோதமாக சொன்ன வார்த்தைகளை குறித்து பாடப்பட்டது. இது தாவீது தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளவும் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தவும் எழுதின சங்கீதம். கூஷ் என்னும் பென்யமீனியன் தாவீதுக்கு விரோதமாக குற்றம் சாட்டினான். கூஷ் தாவீதை பழிவாங்க நினைத்தான். தாவீது குற்றமற்றவர் என்றும் தனக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார் என்றும் நம்பினார். இந்த சூழ்நிலையில் தாவீது தேவனுடைய நீதிக்காக ஜெபம் செய்து இந்த சங்கீதத்தை எழுதினார். முக்கியமான எபிரேய வார்த்தைகள். 1. ஷிகாயோன். இந்த வார்த்தை சங்கீதம் 7இன் தலைப்பிலேயே இடம்பெறுகிறது. பென்யமீன் மனுஷனாகிய கூஷின் காரியத்து நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின ஷிகாயோன் என்னும் சங்கீதம். இதற்கு உணர்ச்சி வசப்பட்ட, ஒழுங்கற்ற அல்லது அலைந்து திரியும் மெட்டு என்று பொருள்படும். இது ஒரு குறிப்பிட்ட இசை வடிவத்தை குறிக்கிறது. தாவீது மிகுந்த மனவேதனையிலும் உயிருக்கு ஆபத்தான நிலையிலும் இருந்தபோது ஒரு நிலையான தாளமின்றி தன் உள்ள குமரல்களை அப்படியே கொட்டி பாடியதை இது உணர்த்துகிறது. 2. ஷாபத். இந்த வார்த்தை சங்கீதம் 7:8இல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் தீர்ப்பார். இதற்கு நியாயம் தீர்த்தல், வழக்காடுதல் அல்லது அரசாளுதல் என்று பொருள். தாவீது மனிதர்களிடம் நீதி கிடைக்காத போது பரலோகத்தை நோக்கி முறையிடுகிறார். தேவன் வெறும் தண்டனை கொடுப்பவர் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்து அவர்களை விடுவிக்கிறவர் என்பதை இந்த வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. சங்கீதம் 7 நமக்கு என்ன கற்பிக்கிறது? 1. துன்பமான நேரங்களில் நாம் தேவனிடம் அடைக்கலம் புக வேண்டும். 2. குற்றமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும். 3. தேவனுடைய நீதியை நம்ப வேண்டும். 4. தேவனை துதிக்க வேண்டும். சுருக்கமாக சங்கீதம் 7 ஒரு நீதிமானின் ஜெபம். இந்த சங்கீதம் துன்பத்தில் இருக்கும் நமக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருகிறது. தேவன் நீதியுள்ளவர், அவர் நம்மை கைவிட மாட்டார் என்பதை இந்த சங்கீதம் உறுதிப்படுத்துகிறது. ஆமேன்.